ஏமா எங்கம்மா பொண்ணு? போய் கொஞ்சம் குயிக்கா கூட்டிட்டு வாங்க. எனக்கு அவ ஏதோ ரெடி ஆயிட்டுக்கா. இந்த பியூட்டிஷியன் பிள்ளைங்களா கல்யாண பிள்ளைங்களா விடுதுங்களா? எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் விடுறாங்க. அதான் இதோ ரெடி ஆயிட்டு இருக்கா, வந்துருவா. இந்த ஒரு நிமிஷம் நான் போய் பாக்குறேன். மாப்பிள்ளை வெயிட் பண்றாருமா, கொஞ்சம் வர சொல்லு. சரி சரி, கல்யாணம் தான் நல்லபடியா முடிஞ்சிச்சுல. வாங்க வீட்டுக்கு போலாம் எல்லாரும். மாப்பிள்ளை, தங்கச்சி உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், பத்திரமா பாத்துக்கங்க.
சொல்லாமல் தொட்டாலும் உன்னிடம் மனம் மயங்குது சொன்னாலும் கேட்காத உன் குறும்புகள் பிடிக்குது அணிந்த உடைகளும் நாணமும் விலகி போகிறது எதுக்கு இடைவெளி என்றுதான் இதயம் கேட்கிறது கூடுதே என கூடுதே தேகமே அதில் மூழ்குதே அம்மாடி அம்மாடி நெருங்கி ஒரு தரம் பார்க்கவா ஐயோடி ஐயோடி மயங்கி மடியில் பூக்கவா எம்மாடி எம்மாடி நீ தொடங்க தொலைந்திடவா இழந்ததை மீட்கவா இரவலும் கேட்கவா ஏய் என்னடி இது பாலுங்க டேய், பாலா என்ன பரவசம் மூட்டை வந்த பாலா இல்ல பரலோகத்துக்கே அனுப்புறதுக்காக கொண்டு வந்த பால்நாயர் விஷமாடி இது கேட்டுங்க நல்ல நாள் அதுமா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க நல்ல நாள் யாருக்குடி நல்ல நாள் ஏய் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இமயமலை அவசர வாழ்க்கை வாழுன்னு நினைச்சியா இல்லடி இல்ல ஓ அண்ணனை பழி வாங்க திட்டம் போட்டுத்தா உன் கைய பிடிச்சேன் உன் கற்ப சூறையாடினேன் அது மூலமா ஏற்பட்ட தலைவலினால அவன் என் காலில் விழுந்து கெஞ்சினான் உன்னை கட்டிக்க சம்மதம் சொன்னது உன்னை கட்டி அணைச்சு இன்ப கவி பாடுறதுக்கு நினைச்சியா இல்லடி எட்டு வருஷம். ஏய், உன்னை அடிக்கிற அடியில உன் அண்ணன் ரத்த கண்ணீர் வடிக்கணுண்டி இது பாருங்க என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அடா என் அண்ணனை மட்டும் ஒண்ணு பண்ணிடாதீங்க ஓஹோ ரத்த பாசம் சுண்டி இழுக்குதோ அடே உன்னை ஆயுதமா வச்சு தாண்டி உன் அண்ணனை பழி வாங்க போறேன் இது பாருங்க உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன் அவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்க அடியே அப்படி வாடி வலிக்கு இந்த வீட்டுல காலம் பூரா பூவும் பொட்டோட எனக்கு பொண்டாட்டியா இருக்கணும்னா நான் சொல்றபடியெல்லாம் கேட்கணும் கேப்பியா கேப்பீங்க நீங்க நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேங்க ஓ அப்படின்னா விஷம் கொடுக்குறேன் குடிச்சிடுறியா என்னோட சாவுலதான் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும்டா நான் அதையும் குடிக்க தயாரா இருக்கேன் விஷத்தை கொடுங்க நீ ஒரே அடியாவெல்லாம் சாகக்கூடாதுடி அப்படி செத்துட்டா நான் போட்ட திட்டம்லாம் பாலா போயிடும் நீ அனுபவமா அனுபவிச்சு சாவணும் அப்பதாண்டி நான் சந்தோஷமா இருக்க முடியும் நீ வீட்டுக்கார இல்லடி இந்த வீட்டுக்கு வேலைக்கு வேற சம்பளமான வேலைக்காரடி நான் சொல்ற வேலையெல்லாம் செய்வியாடி செய்வேங்க அல்லடி நல்ல ஆளு
காலம்பூரா நீ கண்ணீர் வடிக்கணும். அத பார்த்து நான் சந்தோஷப்படணும். அடே பூவும் பொட்டோட நீ என்னோட வீட்டுக்காரியா இருக்கணும்னா நான் சொல்றதெல்லாம் செய்யணும். ஊர் உலகத்துக்கு தாண்டி நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி. இந்த 4 செவத்துக்குள்ள இந்த வீட்டு வேலைக்காரடி நீ. உன்னோட வாழ்க்கை எரிஞ்சு சாம்பல் ஆகுது. சிகரெட் மாதிரி தாண்டி. வரட்டு மாடி. ஆண்டவா, 1000 ஆசை கனவுகளோட நெஞ்சில சுமந்துகிட்டுதா எனக்கு அத்தனையும் கனவா போயிருச்சே. நீ ஏன் இப்படி என் வாழ்க்கையில விளையாடுற? நான் உனக்கு என்ன குறை வச்ச? வாழ்க்கையை கெடுத்தவனே கட்டிக்கிட்டு அது தப்பா இல்ல? தப்பா உணவன திருத்தி வாழ்க்கைய வாழணும்னு நினைச்சேனே, அது தப்பா? ஏங்க கல்யாணம் ஆனவளை நினைச்சிட்டு ஏங்க இவ்வளவு கவலைப்படுறீங்க? அவ எங்க போயிருக்கா? புருஷன் வீட்டுக்கு தானே போயிருக்கா. ஏதோ நாடு விட்டு நாடு அனுப்புற மாதிரி இப்படி கவலைப்படுறீங்களே. சித்ரா, என் தங்கச்சி சாந்திய ஒரு ஈரம்பு கூட கிடைக்காம கஷ்டப்படாம வளர்த்தனேன். அப்படி வளர்த்த என் தங்கச்சிய அந்த பாவி கையில பிடிச்சு கொடுத்தேன்னு நினைக்கும் போது என் மனசு, என் இதயமே வெடிக்கும் போல இருக்கு சித்ரா, வெடிக்கும் போல. எனக்கு அவன் கெட்டவன் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா சாந்தி ரொம்ப புத்திசாலிங்க. நிச்சயமா அவனை திருத்திடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. ஏங்க இதுக்கு போய் நீங்க கவலைப்பட்டா நல்லா இருக்குமா? நீங்க எப்பவும் தைரியமா இருக்கணும். முடியலையே சித்ரா, முடியலையே. என் தங்கச்சியோட வாழ்க்கைய என்னால நினைக்காம இருக்க முடியலையே சித்ரா. ஆனா நீ அதெல்லாம் நினைக்காம சந்தோஷமா இருக்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? இங்க பாருங்க, சாந்தி எங்க கஷ்டப்பட்டா முதல்ல கண்ணீர் விடுறது நானா தான் இருப்பேன். அவ சந்தோஷப்பட்டா அதை நினைச்சு சந்தோஷப்படுற அளவும் நானா தான் இருப்பேன். ஆனா இப்ப அவ போனதை நினைச்சு நம்ம அழுதுட்டு இருந்தா நமக்கு யார் தாங்க ஆறுதல் சொல்ல போறா? அதான் என் மனசை நானே கல்லாக்கிக்கிட்டு உங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கேன். சித்ரா, ஆமாங்க, அவ சந்தோஷமா வாழணும். அவ வாழணுங்கிறதுக்காக நான் எத்தனை சாமியை வேண்டிட்டு இருக்கேன் தெரியுமா? சித்ரா, என்ன மன்னிச்சிடு சித்ரா, என்ன மன்னிச்சிடு. உன் மனச புரிஞ்சிக்காம பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடு. சே, என்னங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சரி சரி வாங்க, நம்ம ஒரு கோவில் போயிட்டு வந்துடலாம். சித்ரா, நான் வரல சித்ரா. என் தங்கச்சி வாழ்க்கையில எப்ப அந்த ஆண்டவன் கைவிட்டானோ அன்றோட சரி. இனி அந்த தெய்வத்தை நான் கையெடுத்து கும்பிட மாட்டேன். இங்க பாருங்க, தெய்வமே இல்ல சித்ரா. தெய்வம்னு ஒண்ணு இருந்திருந்தா என் தங்கச்சியோட வாழ்க்கை இப்படி ஆகுமா? அப்படி இல்லைங்க. இன்னாருக்கு இன்னாரு தானே அந்த கடவுள் நம்ம பிறக்கும் போதே எழுதி வச்சிருப்பாரு. இதை யாரும் மாத்த முடியாதுங்க. அப்படி ஒரு எழுத்தை எழுதுன அந்த ஆண்டவனா இனி நான் கையெடுத்து கும்பிட மாட்டேன். நான் வரல, நீ போயிட்டு வா. மாப்பிள்ள என்ன பத்தி அவகிட்ட என்னடா சொன்ன? ஏண்டா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னியாமா? நீ முட்டை என்ன வாக்கிமா? என்ன குடும்ப கட்டுப்பாடுன்னு சொல்லி இருக்கிற அவகிட்ட போய் நான் எப்படி ஆள் தெரியுமா உனக்கு? அண்ணா, மாமனோட செட்டப் உனக்கு தங்கச்சி மாதிரி எத்தனை நாள் நான் சொல்றது? நான் சொல்றேன், மச்சானோட செட்டப் உனக்கு தங்கச்சி மாதிரி. நீ ஒழுங்கா இருந்துக்கோ. என்னடா நல்ல தலையிடாத, பிச்சு போட வேண்டாம் உனக்கு.
நீ ஒழுங்கு மரியாதையா இருந்துக்காமா. சீ கருமோ, ஒரு ஆம்பளை எப்படி கட்டிப்பிடிச்சு விழுந்துருக்கான் பாரு. ஐயோ, இங்க பாருயா, உங்க சண்டையிலே ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது. என்ன தெரியுது? உன் மண்டையிலே மசாலா இல்லன்னு தெரியுது. அது எனக்கு நல்லாவே தெரியுமே. ராசாத்தி, என்ன எப்படி வேணாலும் வச்சுக்க, இவனை நம்பாத. டெய்லி சரக்கு அடிக்கிறான். இவன் மட்டும் என்ன யோசிக்கிறா சாத்தியே? தினமும் தண்ணி அடிக்கிறான். நம்ம 2 பேரும் ஜாலியா இருக்கவா? சீ வாய மூடு. இங்க பாருயா, நீங்க 2 பேரும் குடிகாரங்க தான், நல்லா தெரிஞ்சு போச்சு. இனிமே உங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல, வேற ஆளா புடிச்சுக்கிறேன். என்னது? ஐயோ, வேலை பிடிக்கிறியா? ஐயோ, நாசமா போடுவனே. என்னடா கோவம் உனக்கு என் மேல? இந்த புடி பிடிக்கிற? நல்லா பிடிப்பேன். யோ, கையடியா முதல்ல. நாங்க 2 பேரும் ஜாலியா தாளம் பாடி சுத்திட்டு இருந்தா, டாஸ்மாக் கடையில படுத்து கிடப்போம். எங்களை பிரிச்சு விட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க போறியா? இங்க பாரு ராசாத்தி, ஒண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்க, அவனை கல்யாணம் பண்ணிக்க. வேற எவனாவது பார்த்தா உன்னை கைமா பண்ணிடுவேன். யோ யோ, ஏன் இப்படி பிடிச்சீங்க? நான் சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன். இங்க பாருயா, எனக்கு கட்டிக்கணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? பெரிய ஏர் கண்டிஷன். அது வந்து இங்க பாரு, நாளைக்கு என் வீட்டுல விருந்து, நீங்க 2 பேருமே வரீங்க. சும்மால இல்ல, மட்டன் சிக்கா ஈரமா இருக்கிற எல்லாமே இருக்கு. மேற்படி மேட்ரும் உண்டு. மேட்ரு உண்டா? நீ கருமோ, விடியா கருமோ. என்ன மேட்ரு? வாயா, இதெல்லாம் வந்துரு வாயில. வரதான் பார்க்கணும். வாயில் வரதா பொம்பளைங்க. ஏய் சொட்டக்கரையா, வாய் முறா. சரி, மேட்ருக்கு வா. மேட்ருனா நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு பிடிச்ச சரக்கு. இது பாருயா, சரக்கு தொடாம எவன் விருந்து சாப்பிடுறீங்களோ அவன் தான் என் புருஷன். ஆமனுக்கு ரொம்ப பிடிக்கும். கலந்துக்கு அப்படியே ஒரு கொக்கோகோலா மிக்ஸி. நான் எப்படியாவது கந்துண்டா உன்னைய. சரியா, நீங்க நாளைக்கு மதியம் வீட்டுக்கு வாங்க. நான் எல்லாம் ஒண்ணுன்னா ரெடி பண்ணி வைக்கிறேன். வரட்டுமா? வா வா, நான் ரெடியா இருக்கிறேன். நீ தள்ளுற முடியும். மாப்பிளைய எப்படியாவது கமுத்தணுமே. இவனை எப்படி பண்ணலாம்? மாப்பிளை எப்படி சமாளிக்கிறது? வரண்டா, அவனை பேச. என்ன சாந்தி, வீடு கூட்டிட்டு இருக்கியா? ஆமாங்க. சாந்தி, நான் உனக்கு இது நாள் வரைக்கும் எவ்வளோ கொடுமையெல்லாம் செஞ்சுட்டேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்காம என்னை மன்னிச்சிடு சாந்தி. என்னங்க இது, நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு அது இதுன்ட்டு. சாந்தி, உன்னை இந்த கோலத்துல பார்க்கறதுக்கு என் மனசு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? நம்ம கல்யாணத்தை எடுத்த கட்டுப்படிய கட்டிக்கிட்டு வரியா? என்னங்க, ஏங்க என்ன ஏதாச்சும் சினிமாவுக்கு கூட்டிட்டு போய் போறீங்களா? சாந்தி, நீ போய் புறட்டு வா, நான் அப்புறமே சொல்றேன். சரிங்க, நான் பரப்பிட்டு வரேன். மதன், நான் சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்துட்ட. ஆமா, நீ வரும்போது உன்னை யாரும் பார்க்கல இல்ல? நோ நோ நோ, யாரும் பார்க்கல. ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டியா? இதுல பிரச்சனை ஏதாவது? மதன், நான் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அதையும் மீறி வந்தா அதை நான் பார்த்துக்கிறேன்டா.
என்னங்க புடவை நல்லா இருக்குங்களா? நான் எப்படி இருக்கேன்? பியூட்டிஃபுல். அந்த தேவலோக ரம்பையை விட ரொம்ப அழகா இருக்கீங்க. என்னங்க யாருங்க இவரு? சாந்தி, இவன் என்னோட நண்பன். கல்யாணம் நாள்ல இருந்து நான் உன்னை சந்தோஷமாவே வச்சிருக்கல, அதனாலதான் இவனை வர சொன்னேன். இவன் உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்னடி அப்படி பாக்குற? நீ அவனோட சந்தோஷமா இருக்கணும். புரியல? நீ அவன் கூட படுக்கணும். எனக்கு நான் உங்க மனைவிங்க. நான் இல்லைன்னாடி சொன்னேன், அந்த உரிமையில தாண்டி சொல்றேன். நீ இவன் கூட சந்தோஷமா இருக்கணும். தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டியே இன்னொருத்த கூட போய் போடாட சொல்றியே. போ. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? என்னடி சொன்ன? நான் என்ன சொல்லணும் அத நீ செய்யணும். நான் யார் கூட படணும் சொல்லணும், அவங்க கூட நீ படுக்கணும். நான் யார் கூட ஆடணும் சொல்லணும், அவங்க கூட நீ ஆடணும். ஏன்னா என்னோட அடிமை நீ. அடிக்க உங்க கை ஓயற வரைக்கும் என்ன அடிக்க. அத நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஆனா என்ன இன்னொருத்த கூட போய் பாடிட மட்டும் சொல்லாதீங்க. அடுத்த பொண்டாட்டிய தங்கச்சியே நினைச்சு பார்க்காம தாரமா நினைச்சு சுகம் காண வந்திருக்கியே. உன்னை பெத்தவளும் ஒரு அம்மா தானே. ஏண்டா நீ அவங்க போக வேண்டியதானே? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுற உன்னை அப்படியே கொன்னு வேண்டே. நரசிம்மா வேண்டாம். என்னால உங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் பிரச்சனை வேண்டாம். நான் வரேன். அடியே, உன்னால என் நண்பன் கோச்சிட்டு போயிட்டான். எங்க நட்புக்குள்ள விரிசல் வந்துருச்சுடி. உங்க நட்பை விட என் கருப்பு ரொம்ப புனிதமானதுங்க. என்னடே பெரிய பொருளாத கற்பு. நீ எனக்கு அடிமடி. நான் என்ன சொன்னாலும் அத நீ செய்யணும்டி. ஆமாயா, பொண்டாட்டியே கட்டின புருஷனால சந்தோஷப்படுத்த முடியாத ஒன்ன மாதிரி கேடு கட்ட ஜென்மம் இல்ல. எதையுமே செய்ய துணிச்சவங்கதான். ஏடா நீ எல்லாம் ஆம்பளையா இல்லையே? என்னடி சொன்ன? எதிர்த்தாடி பேசுற? என்ன எதிர்த்து பேசுற? உனக்கு விடுற உலர அடி உன் அண்ணன் இதயத்துல விழுண்டு. உன்னை வந்து வச்சுக்கிறேன்டி. ஆண்டவா, தொட்டு தாலி கட்டின புருஷனே என்ன இன்னொருத்த கூட போய் பாடுன்னு சொல்றாரு. இனிமே நான் யாரை நம்பிதான் வாழ்றது? ஆண்டவா, நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண? பொண்ணா பிறந்த பாவத்துக்கு கொண்டவங்கிட்டலாம் நான் அடி வாங்கி சாகுறேனே. இப்படி சித்திரவதை அனுபவிப்படுறேனே. நான் ஏன் இன்னும் உயிரோட இருக்கணும்? நான் ஏன் இன்னும் உயிரோட இருக்கணும்? சீக்கிரமா என் உயிரை எடுத்துக்க. உயிரை எடுத்துக்க இறைவா.
கொண்டான் சங்கடத்தை மாற்றி ஆண்டவனும் சேர்ந்து கொண்டான் சங்கடத்தில் மாட்டி சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி தர்மம் எதை மாட்டுதம்மா சொந்தங்களை காட்டி சித்ரா 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 நீ வாய ஆன்னு சொல்லு. எதுக்கு? சும்மாதான். நீ வாய ஆன்னு சொல்லு. ஆமா, என்னது இது ஸ்வீட் எல்லாம்? நான் வர வழியில என் தங்கச்சி சாந்திய பார்த்தேன். சாந்தியை பாத்தீங்களா? எனக்கு அவ எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? அவ ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னான். அப்பா, நான் கும்பிட்ட சாமி எதுவுமே கைவிடலைங்க. இங்க பாருங்க, அவ சந்தோஷமா இருக்கணும்னு நான் எத்தனை கடவுளை வேண்டிக்கிட்டே தெரியுமா? அப்படி என்ன சித்ரா வேண்டுதல்? என்னன்னா, சாந்தி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா நான் 48 நாள் விரதம் இருந்து அம்மனுக்கு அபிஷேகம் பண்றதா வேண்டியிருக்கேன். சித்ரா, உனக்கு நான் என்ன கைமாறு பண்ணுவேனே தெரியல. நீ எனக்கு மனைவி மட்டும் இல்ல, தெய்வம் சித்ரா, தெய்வம். எனக்கு என்னங்க இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இங்க பாருங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு பொண்டாட்டியா இருக்கேன்னா அதுக்கு யார் காரணம்? சாந்தி தானே. அவ வாழ்க்கைக்காக நான் எதை வேணாலும் தியாகம் பண்றதுக்கு ரெடியா இருக்கேங்க. சரி சரி, நான் வீட்டில் அவளுக்கு பிடிச்ச பலகாரம் எல்லாம் செஞ்சு தரேன். நீங்க எடுத்துட்டு போய் அவளை பார்த்துட்டு அப்படியே கொடுத்துட்டு வரீங்களா? அப்படி நான் கேட்டேன்னு சொல்லிட்டு வாங்க. சரி, ரெடி பண்ணி வை, நான் கொண்டு போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா மனச மடிச்சு நீதான் உன் இடுப்பில் சொருகுற, உதட்ட கடிச்சு நீதான் என்ன உசுப்பு ஏத்துற. ஒரு கண்ணுல நீதான் என்ன எதுக்கு பாக்குற, ஒதுங்கி நிக்கிற போதும் என்ன உரசி பேசுற. தொட்டு தொட்டு ரசிப்பமா, தொட்டில் கட்ட நினைப்பமா, ஒட்டிக்கிட்ட சிற்பமா ஒன்னா சேர்ந்து நிப்பமா, தொட்டிக்கிட்டு காத்துலதான் கரைஞ்சி போவமா. மனச மடிச்சு நீதான் உன் இடுப்பில் சொருகுற, ஒதுங்கி நிக்கிற போதும் என்ன உரசி பேசுற. அம்மம்மா குண்டு மல்லி ஆள இப்ப தூக்குது, அழகா கிட்ட வந்து மூடு ஏத்துது. சிரிக்கும் கொலுசு இப்போ ஐத்தம் வேற சொல்லுது, அதுக்கும் இதுக்கும் சேர்த்து ஆட்டம் போடுது. சேர போத்தி தான் செங்கரும்பு ஆடுதா, கடிச்சு திங்கத்தான் கட்டெரும்பு தேடுதா. காதல் வேகதா உள்ளங்கையில் ஓடுதா, கட்டில் கச்சேரி காதோடுதான் கேக்குதா. தானமே குலுங்குதா, பக்கம் வந்து சினுங்குதா, இரவே பத்தாதமா பகலும் பார்க்கலாம். ஒரு கண்ணுல நீதான் என்ன எதுக்கு பாக்குற, உதட்ட கடிச்சு நீதான் என்ன உசுப்பு ஏத்துற. ஆஹா, நீயும் குடிச்ச ஆத்து தண்ணி அள்ளிதா, குடிச்சு பார்த்தேன் அது ரொம்ப இனிக்குது.
கண்ண பார்த்தாலே கள் குடிச்ச போததான் ஒண்ணு நினைச்சாலே சொர்க்கத்துக்கு பாததான் குத்தாலமே குலுங்குதா பக்கம் வந்து சினுங்குதா இரவே பத்தாதம்மா பகலும் பார்க்கலாம் மனச மடிச்சு நீதான் உன் இடுப்பில் சொருகிற உதட்ட கடிச்சு நீதான் என்ன உசுப்பு ஏத்துற தொட்டு தொட்டு ரசிப்பமா தொட்டில் கட்ட நினைப்பமா ஓட்டிக்கிட்ட சிப்பமா ஒன்னா சேர்ந்து நிப்பமா கட்டிக்கிட்ட காத்துலதான் கரைஞ்சு போவமா மனச மடிச்சு நீதான் உன் இடுப்பில் சொருகிற ஒதுங்கி நிக்கிற போதும் என்ன உரசி பேசுற வாங்க ராமு, வாங்க. சாந்தி சாந்தி யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாருமா. அண்ணா எப்படிண்ணா இருக்க? ஏண்டா தங்கச்சி வீட்டுக்கு வரதுக்கு உனக்கு இன்னைக்கு தான் தடம் தெரிஞ்சுதா? இல்லம்மா, என்ன சாந்தி உங்க அண்ணனை நிக்க வச்சு பேசிட்டே இருக்க? முத நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு, போய் காபி கொண்டு வாமா. சரிங்க, நீங்க அண்ணா கூட பேசிட்டீங்க, நான் காஃபி போட்டு வரேன். சாந்தி ஒரு நிமிஷமா. இந்தாம்மா உங்க அண்ணி உனக்கு பிடிச்ச அதிர்ஷ்டம் முறுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்தாம்மா. சரிண்ணா. மாப்பிள்ள, நீங்க இவ்வளவு சீக்கிரத்துல மனசு மாறுவீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா இது, காப்பியா இல்ல கழுத மூத்தமா? இவ்வளவு கன்றாவியா இருக்குது. மாப்பிள்ள, தங்கச்சி போட்ட காப்பி நல்லா தானே இருக்கு. ஏன் பொண்டாட்டி போட்ட காப்பி நல்லா இல்லையே? என்னடி உதட்டுல சாயம் பூசி இருக்க? ஆமா, நீ குடும்ப பொண்ணா இல்ல எனக்கு வெப்பாட்டி அடி? மாப்பிள்ள, நான் வளர்த்தது தங்கச்சிய இப்படியெல்லாம் என் கண் முன்னாடியே திட்டாதீங்க. ஏய், நான் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டிடா இவ. அவளை திட்டுவேன், அடிப்பேன், எட்டி கூட உதப்பேன்டா. டேய் நரசிம்மா, நீ யாருடா? டேய் நரசிம்மா, என்னையவே அடிக்கிறியா? ஏண்டி கட்டுன புருஷனை கண்டவன் கை நீட்டி அடிச்சிட்டு இருக்கான், நீ வேடிக்கை பாக்குற? டேய் நரசிம்மா, அடிச்சதுன்னா என்கிட்ட எதா இருந்தாலும் பேசு. இனி என் தங்கச்சி ஒரு கை பட்டுது, உன்னை கண்ணமா வெட்டி போட்டுடா. அவ என்ன தப்பு பண்ணான்னு அடிக்கிற? அவளோட புருஷன்டா நான். அவளை என்ன வேணாலும் செய்வேன். அத கேட்க நீ யாருடா? அவ என் கூட பிறந்த தங்கச்சிடா. என் தங்கச்சிய என் கண்ணுனாலேயே அடிப்ப உதப்ப, அதெல்லாம் பார்த்துக்கிட்ட அமைதியா இருக்கணுமா? அவளோட அண்ணன் அந்த ஊர்ல கேக்குறா. ஏண்டி உன் அண்ணனை பேச விட்டுட்டு நீ வேடிக்கை பார்க்கறியா? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்குண்டு. ஜெய் நரசிம்மா, ஏன் புருஷனை கை நீட்டி அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? நான் யாரா? சாந்தி, நான் உன் கூட பிறந்த அண்ணம்மா. என் கண்ணு முன்னால நான் வளர்த்த என் தங்கச்சிய கை நீட்டி அடிப்பான் உதப்பான்,
அத நான் கேட்டா உன் குடும்ப விஷயம்னு சொல்றியேம்மா. இது பார், இவன் கூட எப்படிமா சந்தோஷமா வாழ முடியும்? அவர் என்ன தொட்டு தாலி கட்ட புருஷன். அவர் என்ன அடிப்பாரு, அப்புறமா அடைப்பாரு. இது எங்க குடும்ப விஷயம். இதுல தலையிடுற உரிமை யாருக்கும் கிடையாது. தப்புதாம்மா, தப்புதான். உன் கூட பிறந்த ரத்த பாசத்துல நான் கேட்டுட்டேன். ஒரு ஈரம்பு கூட கிடைக்காம பொத்தி பொத்தி வளர்த்தனே என் தங்கச்சிய என் கண்ணு முன்னாலேயே அடிப்பான். காரணமே தெரியாம, கண்ணு முன்னு தெரியாம அடிப்பான். அத கேட்டா உன் குடும்ப விஷயம்னு சொல்றியம்மா. எப்படிமா இவன் கூட சந்தோஷமா வாழ முடியும்? கட்டினதுனால இந்த அண்ணன் கூட உனக்கு மூணாவது மனுஷன் ஆயிட்டான்ல. எனக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிட்டியேம்மா. நான் வரமா? ஒரு நிமிஷம். இது பார், கடைசியா ஒண்ணு சொல்றேன். நான் வாழா பெட்டியா அந்த வீட்டுக்கு வராம இருக்கணும்டா. இனிமே நீ இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. உனக்கு ஒரு தங்கச்சி இருந்ததா, அவ செத்துட்டவா நினைச்சுக்கோ. ஐயோ சாமி, ஐயோ. அட அட, என்ன ஒரு நடிப்புடா பா. சிவாஜி சாவித்திரி நடிப்பு மிஞ்சிட்டட. நீ தங்கச்சி அடிச்சதுமே அண்ணனுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. இதுக்கு தாண்டி இவ்வளவு நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். உன்னை கட்டுனத உன் அண்ணனை பழி வாங்க தாண்டி இப்பதாண்டி என் மனசு நிறைஞ்சு இருக்குதுடி. நான் வரட்டுமாடி? என்ன மன்னிச்சிடு. தூக்கி வளர்த்த அண்ணனே வாய்க்கு வந்தபடி பேசிட்டே. அண்ணா, நீ அவமானப்படக்கூடாதுன்னுதான். இனிமே இப்படி ஒரு தங்கச்சி நினைப்பு உனக்கு வரக்கூடாதுன்னுதான் உனக்கு வர வேண்டாம்னு சொன்ன. சொல்ல என்னால தாங்க முடியலையே. அது கேட்ட உங்களால எப்படி நான் தாங்க முடியும்? என்ன பலகாரம் கொண்டு போனவரை இன்னும் காணோம். ஷோ, சாந்தி அங்க என்ன சொன்னாலும்னு அப்படியே மனசு படபடன்னு இருக்கு. மனசு வரவே மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு வரட்டும், எப்ப பார்த்தாலும் லேட்டு. எனக்கு சாந்தி வீட்டுக்கு போனீங்களா? ஆமா, சாந்தி நல்லா இருக்காளா? எனக்கு நம்ம வீட்டு பலகாரம் எல்லாம் செஞ்சு கொடுத்து விட்டனே, அவளுக்கு பிடிச்ச பாதுஷா, லட்டு, ஜிலேபி, அப்புறம் அந்த நெய் முறுக்கெல்லாம் கொடுத்து விட்டனே, அதெல்லாம் சாப்பிட்டாளா? என்னங்க சொன்னா? ஏங்க, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க என்ன பதிலே சொல்லாம அமைதியா நிக்கிறீங்க? நான் பேச முடியாத அளவுக்கு. ஓ, நீங்க பேசவே முடியாத அளவுக்கு உங்களை கவனிச்சுக்கிட்டாளா? அவ இப்படியெல்லாம் கவனிப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு புரியல. நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க ஏதோ ஒரு மாதிரியாவே இருக்கீங்க. உண்மையை சொல்லுங்க, என்ன நடந்துச்சு?
சொல்லுங்கன்னு சொல்றல, என்ன நடந்துச்சு? என் தங்கச்சி பேசுனதனா அதிகமா கேட்டதே இல்லை. ஆனா அவ எப்படியெல்லாம் பேச மாட்டான்னு நினைச்சனோ அதை விட அதிகமா என்ன பார்த்து பேசிட்டா. உங்களை பார்த்து பேசினாலா? எனக்கு என்ன பேசினா? பாலா வெட்டியா, உன் வீட்டுக்கு நான் வராம இருக்கணும்னா நீ என் வீட்டுக்கு வராத, உன் தங்கச்சி செத்து போயிட்டான்னு சொல்லிட்டா. எனக்கு அழாதீங்க, உங்களை பார்த்தா அப்படி சொன்னா. எனக்கு உண்மை சொல்லுங்க, உங்களை பார்த்து சாந்தி அப்படி சொன்னாலா? ஆமா சித்ரா, என்ன பழிவாங்கத்தான் சாந்தியை கெடுத்தது. அவ வாழ்க்கையில காப்பாத்த அவ காலை பிடிச்சு கெஞ்ச வச்சான். அவளை கட்டிக்கிட்டு காரணமே இல்லாம என் கண் முன்னே கை நீட்டி அடிக்கிறான், எட்டி காலால உதைக்கிறான். அத நான் பார்த்துக்கிட்டு எப்படிமா அமைதியா இருக்க முடியும்? புத்தி புத்தி வளர்த்தனே, அவளுக்கு ஒரு சின்ன தலைவலி வந்தா கூட நான் துடிச்சு போ. எனக்கு அழுகாதீங்க. அடிச்சு சித்திரம் செய்யறதா நான் பார்த்துக்கிட்டு எப்படி மாசமா இருக்க முடியும்? ஏழு ஜென்மம் இந்த அண்ணன் தங்கை சொந்தம் வேண்டும், என்னாடும் எந்த பக்கம் தாயே நீ வேண்டும். உன் கண்ணில் கண்ணீர் வந்தால் எந்த கண்ணில் ரத்தம் பாயும். உன்னாவி எந்த நாவி ரெண்டும் ஒன்றாகும். உன் கண்கள் இல்லாமல் என் கண்கள் பார்க்குமோ? உன் கால்கள் இல்லாமல் என் கால்கள் போகுமோ? என் வானம் விடிவதும் பகல் முடிவதும் உந்தன் பார்வையால். கண்ணே நான் அண்ணன் நல்ல உன்னை ஈன்ற அன்னை நானே. கண்ணீரில் முத்து தொங்கல் கட்டி தந்தேனே. யோ வாயா. என்ன ராசாத்தி? என்னையே ஆட்டிட்டே வர? ஆடிக்கிட்டு தான் வரேன். யோ இங்க பாரு, ஏன் லேட்டா வர்றீங்க? பஸ் கிடைக்கல. சரி சரி, எங்க இந்த ஆளு? யோ போய் கை கழுவிட்டு வர, ரெடி பண்ணி வைக்கிறேன். கை கழுவிட்டுட்டா? மாமா நீ போய் கை கழுவிட்டு வா, நான் மத்தெல்லாம் ஏற்பாடு பண்றேன். ராசாத்தி என்ன தீயில போய் பாரு போதும். ஐயோ என் மட்டன் சுக்கா. நீங்க உட்கார்ந்து போய். ஏய் மாமா, இன்னையோட நீ ராசாத்தி கை கழுவிடணும். இதுல வந்து கொப்பாட்டுல தான் சரக்கு வந்திருக்கிறேன். இனி ராசாத்தி எனக்கு மட்டும் சொந்தம், நீ இதோட காணி. நீ போய் கை கழுவிட்டு அப்போ. மாமா இத நீ பத்திரமா வச்சுக்க, நான் ஏன் கை கழுவுறேன், நானே கழுவிக்கிறேன். கர்மாந்திரம் முடிச்சேன். யோ சொம்ப கிலோ வையா, தூக்கிட்டு வராத. உட்காரு. யோ சொட்டை உட்காரியா. சரி. கறிகள் போடுறியா? போடு போடு.
பாரு ஏய் உட்காரியா இங்க பாரு கண்டிஷன் ஞாபகம் இருக்குல்ல சரக்கு இருக்கு யாரு தொடாம சாப்பிடுறீங்களோ அவனுக்கு தான் நானு ராசாத்தி என்னடா என் மாமா சிங்கம் மாதிரி பார்க்கும்போது தெரியுது சரக்கு வச்சுட்டு குடிக்க வேணாம்னு சொல்றீங்க இது என்ன நியாயம் இப்ப இதுக்கு என்னங்கற யோ வினைய பண்ண சொல்ற ஆமா என்ன மோமா உனக்கு கொக்கா கோலா தான் குடிச்சிருக்கேன் குடி மாமா குடிச்சிட்டு சந்தோஷமா இரு பாத்தியா பாரு வயிறு இடிக்குது பாரு எந்திரிக்க முடியல ராசாத்தியா குடிக்கலாம்ல ஐயோ நீ பாவம் ஜூஸ் தானே குடிச்சிட்டு போ முதல்ல நீ குடிடா. ஐயோ, இங்க வா. ஊத்து. மாமா குடிங்க மாமா கொக்கா கோலா குழந்தை கொடுத்தா குடிச்சிட மாட்டேன் ஆமா அந்த அண்ணாவாய சொல்லிட்டா நீ குடி ராசாத்தி குடிக்கலாம்ல குடிடா சக்கவாயா குடி சி கருமோ ராசாத்தி நம்ம ரெண்டு பேரும் என்ஜாய் இன்னைக்கு சாப்பாடு மிதிக்கதடா பரதேசி நாயே டேய் நீ யாரு எப்பேர்ப்பட்டவனு எனக்கும் தெரியும் குடிடா சரி குடிடா மாமா சொல்றான் குடிப்போம் ராசாத்தி ஆ குடிஞ்ச ஒன்று தாட்டி குடிக்கலாம்ல யோ குடிச்சிட்டு போ ஜூஸ் தானே ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆமா ரெண்டாவது குடிமா இனிமேல ஜோரா இருப்ப ஐயோ ஏய் மாப்ள என்னடா போதை ஏறுற மாதிரியே இருக்குது என்ன ஆட்ட ஆட்டாரானு பாரு மாமா நம்ம எப்படி பாதி ஏற மாதிரி இருக்குது ஏத்தி போடும் பாத்து ராசாத்தி எனக்கு தான் சொந்தம் அவன் என்னமோ சொல்றான் கேளு இந்த இடம் மறந்துரு ஏய் பின்னி புடிங்க ராசாத்தி எனக்கு தான்டா ராசாத்தி ராசுகுட்டா ஏய் ராசாத்தி எனக்கு தான் சொந்தம் ராசாத்தி எனக்கு தான் ஏய் வாயா மூடுறா போண்டா வாயா இங்க பாரு நீங்க ரெண்டு பேரும் குடியில இதை வச்சிட்டீங்க போயா வெளியே பாரு கருமோ எச் நான் அப்படியே வெளிய கொண்டு போய் கொஞ்சம் சாப்பிட்டு போ வரேன் டேய் இது போய்கிட்டு போடா ராசாத்தி ரெண்டு பேரும் போலாம் தூக்கிட்டு போலாமா ஏய் என்ன? எதுக்கு நான் வரணும் ரெண்டு தோட வெளியில வச்சு சாப்பிட்டுலாம் போடா வெளியே இனிமே என் வீட்டு பக்கம் வந்தீங்க விளக்கு பேர் பிஞ்சிரும் குழம்புல கொஞ்சம் கார கம்மியா இருக்குது நாளைக்கு 4 மிளகா சேர்த்து வை ராசாத்தி மறக்க வச்சுட்டானே குழம்புல உப்பு பத்தலையா காரமும் பத்தல அப்படியே உள்ளவா உள்ள வரலாமா போட்டு தரேன் உனக்கு சரி வா பழம் போயா வெளியே மூடிட்டேன் சோறு போட்டதே பெருசு உப்பு பத்தலையா ஆளையும் மோரையும் பாரு டாக்டர் அவருக்கு பயப்படும்படியா ஒண்ணும் இல்லம்மா. அவர் மனசுல அதிர்ச்சியான விஷயத்த ஆழமா பஞ்சனால அவரு இதே ரொம்ப பாதிச்சிருக்கு. நான் மருந்தளி தரமா அதை 3 நேரமும் நீங்க கரெக்டா கொடுங்க, சரியாயிடும். சரிங்க டாக்டர் எனக்கு எழுதி கொடுங்க. டாக்டர் தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த மருந்து எவ்வளவு வரும்? அதிகம் இல்லம்மா, 5000 ரூபா தான் வரும். 5000-ஆ? நான் இது வாங்கி நான் சொன்ன மாதிரி 3 நேரமும் கொடுங்கம்மா, சரியாயிடும். பழைய நிலைமைக்கு அவர் திரும்பிடுவாரு. சரிங்க டாக்டர், நான் வாங்கி கொடுத்துறேன். சரிம்மா, பாத்துங்க, நான் வரேன். ரொம்ப நன்றி.
எனக்கு ஏங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, எதுக்கு எழுந்துச்சிங்க? சித்ரா, அந்த மருந்து வாங்குறதுக்கு கையில பணம் இல்லையே, பணத்துக்கு எங்க போறது? அட இதை பத்தி எங்க கவலைப்படுங்க. நான் எங்கேயாவது கடன் உடனே வாங்கியாது நான் மருந்து வாங்கிட்டு வரேன். நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. போங்க, போய் படுத்துக்கோங்க. எனக்கு இந்தங்க மருந்து சாப்பிடுங்க. யாருக்கிட்ட பணம் கடன் வாங்கின? எனக்கு நான் யார்கிட்டயும் கடன்ல வாங்கல. இப்ப எதுக்கு அதெல்லாம்? இந்தாங்க மருந்து சாப்பிடுங்க. இல்ல சித்ரா, இப்பவே இதை சொன்னாதான் இந்த மருந்தை நான் குடிப்பேன். எனக்கு சரிங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். ஆமா, என்ன நீங்க எப்படி பொண்டாட்டி ஏத்துக்கிட்டீங்க? தாலி கட்டி அடி பாவி, இந்த தாலியை வித்தா எனக்கு மருந்து வாங்கிட்டு வந்த சித்ரா, கண்ணுல கருவொளி இருக்குடி, ஆனா அது கலங்கி இருக்க கூடாதுடி. எனக்கு எனக்கு நீங்க தானுங்க முக்கியம், உங்க ஆரோக்கியம் தானுங்க முக்கியம். எனக்கு உங்களை விட எனக்கு அந்த செயின் ஒன்றும் பெருசு இல்லைங்க. இங்க பாருங்க, நீங்க நல்லா இருந்தா எனக்கு இந்த மாதிரி எத்தனையோ செயின் வாங்கி தருவீங்க. அதனால இப்ப எனக்கு உங்க ஆரோக்கியம் மட்டும்தான் பெருசா தெரிஞ்சுது. எனக்கு என்னங்க பெரிய தங்கம், தாலிங்கிறது மஞ்சள் கயிற்றுல போட்டாலும் தாலி தானுங்க. அதான் எனக்கு தங்கத்தை விட நீங்க முக்கியம்னு அதை அடகு கடையில வச்சுட்டேன். சாதி சித்ரா, பாதியில வந்த நீ கூட என் மனசை புரிஞ்சுக்கிட்ட. ஆனா நான் என் தோல்லையும் மார்பலையும் தூக்கி வளர்த்த என் தங்கச்சி என்ன எடுத்து பேசிட்டாளே. எனக்கு ஏங்க அவளை போய் தப்பா நினைக்கிறீங்க? எல்லா பொண்ணுங்களும் அப்படிதானுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி பிறந்த வீடுன்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே புருஷன் தான் ஆயிடும். ஏன் என்னையே எடுத்துக்கோங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அப்பா தான் எனக்கு உலகமா இருந்தாரு. ஆனா என் கல்யாணம்னு வரும்போது எங்க அப்பாவையே தூக்கி அணிச்சிட்டு நீங்க தான் முக்கியம் நான் வந்தல்ல. சரி சரி, மனசை போட்டு குழப்பிக்காம மாத்திரை சாப்பிடுங்க. இங்க பாருங்க, நடந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடணும். அதுதான் உங்க உடம்புக்கு நல்லது. எதை மறப்பேன் சித்ரா, எதை மறப்பேன்? ஒரு அடி கூட அடிக்காம புத்தி புத்தி வளர்த்தனே என் தங்கச்சிய, எட்டி வளர்த்தானே, அதை மறப்பனா? இல்ல சின்ன வயசுல எங்க அப்பாவும் அம்மாவும் போன பிறகு ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்தப்ப ஒரு டீ கடையில வேலை செஞ்சு அதுல கிடைச்ச 10 ரூபாயில அவளுக்கு பன்னு வாங்கி அத அந்த பால்ல தொட்டு அவளுக்கு பசியை ஆத்துற பிறகு நான் பச்சை தண்ணிய குடிச்சுக்கிட்டு என் பசிய போக்கிக்கிட்டு அவளை வளர்த்து ஆளாக்கி
படிக்க வச்சனே என்னையே வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாளே. ஐயோ, என்னையே வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாளே. நான் அத மறப்பனா? நான் எதை மறப்பேன் சித்ரா? எதை மறப்பேன்? எனக்கு நீங்க பாருங்க, நீங்க ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ணா உடம்புக்காக டாக்டர் சொல்லிட்டாருங்க. நீங்க அழக்கூடாது. நீங்க பாருங்க, எந்த விஷயமா இருந்தாலும் சரி நம்ம வீட்டுக்கு போயிட்டு நிதானமா பேசிக்கலாம். இப்போ உங்க ஆரோக்கியம் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்க வாங்க, முதல்ல வந்து மருந்து சாப்பிடுங்க. வாங்க. சாந்தி, சாந்தி. ராஜா, நீங்களா? என்ன சாந்தி, அதிர்ச்சியா இருக்கா? கட்டுன புருஷன் வேற ஒருத்தனுக்கு கூட்டி கொடுக்கறான்னு கேள்விப்பட்டது என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருந்தது. எப்படி சாந்தி இந்த நரகத்துல வாழ்ற? நான் தான் அப்பவே சொன்னனே, அது ஒரு விபத்தை நினைச்சு மறந்துடு, உன்னை நான் சந்தோஷமா வச்சுக்கிறேன்னு சொன்னனே. சாந்தி, தயவு செய்து இந்த நரகத்தை விட்டுட்டு வந்துரு. நான் உன்னை ஏத்துக்கிறேன். வா சாந்தி, வா. ராஜா, நான் இன்னொருத்தரோட பொண்டாட்டி. தயவு செஞ்சு நீங்க இங்கிருந்து போயிடுங்க. ஏன் சாந்தி, அதிர்ஷ்டம் இல்லாத இந்த பாவியோட முகத்தை பார்க்க உனக்கு அருவருப்பா இருக்கா? ராஜா, நான் ஏற்கனவே நெருப்புல வெந்துட்டு இருக்கேன். நீங்களும் என்னையே இப்படி பண்றீங்க. நீங்க முதல்ல போயிடுங்க. உனக்கு நெருப்புல நடக்கிற அந்த வாழ்க்கை வேணாம் சாந்தி. வா, நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலாம். வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம். ராஜா, நீங்க ஆம்பளை சொல்லிட்டீங்க. நான் பொட்டச்சி. தொட்டு தாலி கட்டின புருஷனை விட்டுட்டு வேற ஒருத்தரோட ஓடி போறளவுக்கு என் மனசுல திடம் இல்ல. சாந்தி, நான் வேற ஒருத்தனா? உன்னையே நினைச்சுக்கிட்டு உன் நிழல்லே வாழ்ந்துட்டு இருக்கிற பாவி சாந்தினா, பாவி. ராஜா, என்ன மறந்துட்டு நீங்க வேறொரு நல்ல பொண்ணை பார்த்து நிம்மதியாவும் சந்தோஷமாவும் உங்க வாழ்க்கைய ஆரம்பிங்க. அமைதி, அமைதியின் மறுபேரு சாந்தி தான் இருக்கும்போது அந்த சாந்தி நீ இல்லாம எனக்கு எது சாந்தியே அமைதி? ராஜா, உங்களுக்கு நிச்சயமா அமைதி கிடைக்கும். ஆமா, அமைதி கிடைக்கும். நிரந்தரமான அமைதி கிடைக்கும். இல்ல சாந்தி? ராஜா, இல்ல சாந்தி, எந்த காதலருமே வாழ முடியாத வாழ்க்கைய வாழலான்னு சொன்னியே, அதெல்லாம் வெறும் வாய்மொழியா போச்சு. இல்ல சாந்தி? அப்படி வாழலான்னு தான் நினைச்சேன். ஆனா விதிதான் நம்மளை பிரிச்சிருச்சே ராஜா. சாந்தி, உனக்கு அடுத்த பிறவியிலாவது நம்பிக்கை இருக்குதா சாந்தி? என்ன ராஜா, ஏன் அப்படி கேக்குறீங்க? இந்த பிறவியில தான் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ முடியல. அடுத்த பிறவியிலாவது நாம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழலான்னு எனக்கு ஆசை சாந்தி. அப்படி ஒரு பிறவி இருந்தா நாம வாழ்வோம் ராஜா. அடியே சாந்தி, அன்னைக்கு என்னோட 10 நிமிஷம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு 10 நிமிஷம்
புருஷன் நரசிம்மங்கிட்ட சொல்றடி, அன்னைக்கு என்ன சந்தோஷப்படுத்திருந்தீங்கன்னா உன்னை விட்டுருப்பண்டி. என்கிட்ட ஏன் சண்டி தந்த காட்டின உன்னை உனக்கு வைக்கிறண்டி பெரிய ஆட்டா. ஓ புருஷன் நரசிம்ம மூலம் என்ன எதுக்கு வர சொன்ன? யோ அது வந்து ஒரு முக்கியமான முடிவியா, அதுதான் வர சொன்னேன். என்ன என்ன கல்யாணம் பண்ணிக்க போற முடிவு தானே? ராசாத்தி சீக்கிரம் சொல்லு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அத சொல்லத்தானே வர சொல்ல. என்ன ராசாத்தி, இவனையெல்லாம் நம்பாத. பொழப்புக்கு ஒத்து வராத ஆளு, ஏதோ எடுத்தான் கவுத்தான் இருப்பான். உன்னை நம்பி போனீங்கன்னா பொழப்பு சிரிப்பா சிரிச்சு போயிடும். நிறுத்தியா ராசாத்தி, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. யோ நான் சொல்றத கேளியா. இது பாரியா, நீங்க 2 பேரும் நினைக்கிற மாதிரி என்கிட்ட பணமும் இல்ல நகையும் இல்ல, எல்லாம் சும்மா என்னோட சேஃப்டிக்காக நான் சொன்னேன். யோ இப்ப சொல்லியா, இந்த நிலைமை எனக்கு யாரு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? யோ சொல்லியா. மாப்பிள்ள தங்கச்சி, என் மாமன நீ நல்லா கல்யாணம் சந்தோஷமா தங்கச்சி. அட பாவி. ராசாத்தி, என்ன அவன் தான் உனக்கு சரியான ஆளு, அவனை கல்யாணம் பண்ணிக்க. யோ இப்ப புரியுதியா? என்ன புரியுது? போயாள் அப்புறம் டேங்க் வண்டி தலையன். மாமா என்னதான் அந்த வயசுல பெரியவரு, நீ ஏன் ராசாத்தி கல்யாணம் பண்ணிக்க மாமா? சொல்லிட்டு அந்த பெரியவரு. போயா. யோ இப்ப புரியுதியா? நீங்க விரும்பினது என்ன இல்ல, என் நகையே என் பணத்தை. யோ நல்லா தெரிஞ்சு போச்சு. யோ யோ சொல்லியா. இங்க பாரு ராசாத்தி, மாட்டீங்களா? நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், நான் உன்னதான் விரும்புறேன். அவன் மனசுல என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக நான் அப்படி சொன்னேன். அப்படியா? யோ 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 உருளைக்கட்டை, எனக்கும் உன்னதான் பிடிச்சிருக்கு. நான் ஒரு உருளைக்கட்டை, நீ ஒரு நாட்டுக்கட்டை, 2 சேர்ந்து உன்னை போட்டு தரலாமா? சரி 2 பேரும் சந்தோஷம் பேசிட்டு இருக்காங்க, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு. சீக்கிரம் அப்படியே சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணு. யோ யோ இது பாரியா, நான் சொன்னதெல்லாம் போய் என்கிட்ட நகை இருக்கு பணம் இருக்கு சும்மா சொன்னேன். நான் இனிமேல் சரக்கே அடிக்க மாட்டேன். நம்ம 2 பேரும் லைஃப் நல்லா என்ஜாய் பண்ண போறோம். பேசுறது போதும், இந்த கல்யாணம் பண்ணி வெடிக்கிறதுக்குள்ள பிள்ளை பத்து கொடு. என்னது? என்ன டேய் புள்ள பெத்து தரறா? உலகம் ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கு. இல்லனா சேலம் போயிடுவாங்க வெடிக்கிறதுக்குள்ள. அப்படி நீ வா சேலத்துக்கு, மண்டை அடிச்சு உடைக்கிறேன். நீலாம் வந்துடாத, ஏதோ சிவ பூஜையில கரடி மாதிரி. வாயெல்லாம் மூடேண்டா. மூடு. டேங்க் வண்டி ஆரன் மாதிரி அடிச்சுக்கிட்டே இருப்பான். யோ இரியா, ஐயா பெரியவரே எங்களை வாழ்த்துங்க. இன்னும் 2 நிமிஷம் முன்னா கட்டி பிடிச்சிருவான். முதல்ல வெளியில. யோ ஆமா, நான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க கொண்டாடலாம்? ஃபர்ஸ்ட் டைம் எங்க சுடுகாட்டுல கொண்டாடலாம், அங்க யாரும் வர மாட்டாங்க. உங்க ஊருக்கு ஏன் போற? பக்கத்துல சுடுகாட்டுக்கு அங்க போலாமா? எங்க வேணாலும் போலாம். ஒண்ணுல நம்ம காசு என்ன புதுசா ஒரு பில்டிங் கட்டி இருக்காரு, அங்க ஒரு வீடு ரெடியா இருக்கு. 10,000 ரூபாய் தான் வாடகை. நாம 2 பேரும் செட்டில் ஆயிடலாம். யோ இங்க பாரியா ஒரு கண்டிஷன், நீ பிள்ளைய பத்தி எங்க வீடு போடு, அதுக்கப்புறமா நான் பிள்ளைய பத்துக்கிறேன் சரியா? நானா பக்கத்து தர முடியும், நீ தான் பார்த்து நான் எடுக்க முடியும். இங்க பாரு, உனக்கு வளைகாப்பு தான் பண்ணணும். வா புள்ள போலாம். உனக்கு இப்படி ஒரு ஆசையா? வா. Tap
காத்தடிக்குது காத்தடிக்குது கதவை சாத்து மாமா காத்தடிக்குது காத்தடிக்குது கதவை சாத்து மாமா ஏன் மாமா உன் சன்னக்கர வேட்டிய பார்த்து என் சீல விலகலாமா வக்கண பேச்சுக்கு நேரம் இல்லைய வாலிபம் ஊருக்கு தாங்கவில்லை அக்கமும் பக்கமும் யாரும் இல்லை இங்க வெக்கமும் துக்கமும் தேவையில்லை விளக்க நிறுத்தி அணைச்சி போடுங்க மாமா காத்தடிக்கணும் காத்தடிக்கணும் கதவை திறக்க வேணும் என் சன்னக்கர வேட்டிய பார்த்துவும் சீல விலக வேணும் கரிச்சாரும் நெல்லுச்சோறும் புது மயக்கம் தருது களிப்பாக்கு நுனி நாக்கில் நல்ல சிவப்பா வருது வெடக்கோழி எனக்காக தினம் தவமா கிடக்கு கணக்காக தொட வேணும் இடம் புதுசா இருக்கு அடராத்திரி நேரத்தில் மல்லியப்பூ இம்புட்டு தேவையில்லை அடி ஆத்தாடி ஆம்பளைக்கு புத்தியில விவரம் எட்டவில்லை நான் இறுக்கி பிடிச்சா எறும்பு கூட நொறுங்கும் காத்தடிக்குது காத்தடிக்குது கதவை சாத்து மாமா ஆஹா புதுச்சீல நனஞ்சாச்சு நெஞ்சில் தாகம் வருது தலை கூட கலஞ்சாச்சு முடி முகத்தில் படுது நுனி மூக்கு செவந்தாச்சு புது நோக்கம் வருது உதட்டோரம் விரிஞ்சாச்சு கொம்பு தேனா தருது என்னடி காயம் முன்னு யாரும் கேட்டா என்னத்த சொல்லுறது என் கண்ணடி பட்டதுன்னு கச்சிதமா எடுத்து சொல்லுறது நீ கடிச்ச காயம் குளிக்கும் போது வலிக்கும் காத்தடிக்குது காத்தடிக்குது கதவை சாத்து மாமா காத்தடிக்குது காத்தடிக்குது கதவை சாத்து மாமா ஏன் மாமோ சன்னக்கர வேட்டிய பார்த்து என் சீல விலகலாமா பக்கண பேச்சுக்கு நேரம் இல்லைய வாலிபம் ஊருக்கு தாங்கவில்லை அக்கமும் பக்கமும் யாரும் இல்லை இங்க வெக்கமும் துக்கமும் தேவையில்லை விளக்க நிறுத்தி அணைச்சு போடுங்க மாமா காத்தடிக்கணும் காத்தடிக்கணும் கதவை திறக்க வேணும் என் சன்னக்கர வெட்டிய பார்த்துவும் சீல விலக வேணும் டாக்டர் சித்ரா, நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு அதிர்ச்சி அடையாதம்மா. டாக்டர் என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, ராமோட முகத்துல பட்டது
ரொம்ப சக்தி வாய்ந்த ஆச்சிட்டுமா. அதனால அவர் உயிருக்கே ஆபத்து ஏற்படுற நம்ம கூட அவர் தான். இல்ல டாக்டர், எனக்கு என் புருஷன் வேணும். அவரு உயிரோட வேணும் டாக்டர். டாக்டர், நீங்க தான் எப்படியாவது என் புருஷனை காப்பாத்தி கொடுக்கணும். டாக்டர், இங்க பாருங்க, நான் உங்களை தெய்வமா நினைச்சு கேட்கிறேன். தயவு செஞ்சு என் புருஷனை மட்டும் எனக்கு காப்பாத்தி கொடுத்துருங்க. சித்ரா, என் கையில இது இல்லம்மா. என்னால முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன். இதுக்கு மேல அந்த அம்மன் தாமா இதுக்கு மேல காப்பாத்தணும். அப்படின்னா என் புருஷன் காலம் போற கண்ணு தெரியாத குருடனா தான் இருக்கணுமா? ஏ டாக்டர், இதுக்கு வேற வழியே இல்லையா? இருக்குமா. அவருக்கு பார்வை வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட இல்லம்மா. டாக்டர், என் புருஷனை மட்டும் எப்படியாவது காப்பாத்தி கொடுக்க. கண்ணு இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனா காலம் பூராவுன்னா அவருக்கு கண்ணாது. அவரை நான் காப்பாத்திடுவேன் டாக்டர். ஆனா எனக்கு என் புருஷன் உசுரோட வேணும் டாக்டர். முதல்ல ஒரு உடம்பு தேறி வரட்டுமா, அப்புறம் பார்க்கலாமா. டாக்டர், இங்க பாருங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஆனா என் புருஷனை மட்டும் உசுரோட கொடுத்துருக்க. எனக்கு அதுவே போதும் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். அம்மா சித்ரா, அவருக்கு செய்ய வேண்டிய சிகிச்சை எல்லாமே நல்லபடியா செஞ்சிருக்கம்மா. இதுக்கு மேல எனக்கு மேல கடவுள் இருக்காருமா. கண்டிப்பா உன்னோட ஆண்டவங்கிட்ட முறையிடுமா. உன் புருஷன் மறுபடியும் உனக்கு கிடைப்பாருமா. நான் வரமா. சரி டாக்டர். பைரவா, வர வர நரசிம்மனோட போக்கே சரியில்லை. அதனால நான் தனியா போறதா முடிவு பண்ணிட்டேன். ஆமா மதன், எத்தனை நாளைக்கு தான் நம்மளும் இப்படி இருக்கிறது? அந்த நரசிம்மன் வந்ததும் ரெண்டுல ஒண்ணு முடிவு இன்னைக்கே தெரிஞ்சுக்கணும். என்ன மதன், பைரவா, ரெண்டு பேரும் சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க? நரசிம்மா, நாங்க ரெண்டு பேரும் வெளிநாடு போலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். பாஸ்போர்ட், விசா, அதுக்கு மேல செலவுக்கு அமௌண்ட் தேவைப்படுது. ஆமா நரசிம்மா, நீயும் வாழ்க்கையில செட்டில் ஆயிட்ட, நாங்களும் ஆகணும்ல. அதனால நம்ம தொழில இருந்து பிரியலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதனால எங்களுக்கு சேர வேண்டியத பிரிச்சு கொடுத்துரு. ஓஹோ, அப்படியா? மதன், தலைக்கு 2 லட்சம் ரூபாய் தரேன், வாங்கிக்கங்க. என்ன நரசிம்மா, என்ன சொல்ற? வெறும் 2 லட்சமா? மொத்த சொத்துலயும் பங்கு வேணும். நரசிம்மா, எங்க ரெண்டு பேரையும்
நம்ம 3 பேரும் பிரிச்சு எடுத்துக்கலாம். நோ அதெல்லாம் முடியவே முடியாது. வேணும்னா தலைக்கு 5 லட்ச ரூபா தரேன், வாங்கிட்டு போங்க. நரசிம்மா, முறையா கணக்கு பார்த்தா தலைக்கு 5 கோடிக்கு மேல பங்கு வரும். முறையா கொடுத்தா நம்ம நட்பு எப்பயுமே தொடரும். இல்லைன்னா என்னடா 2 பேரும் சேர்ந்து என்ன மிரட்டுறீங்களாடா? நரசிம்மா, முறையா கேட்கிறேன். எங்களுக்கு சேர வேண்டிய பங்கு 10 கோடி ரூபாய் பிரிச்சு கொடுத்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. இல்லனா எல்லா விவரங்களையும் போலீஸ்ல போட்டு கொடுத்துருவேன். என்னடா 2 பேரும் சேர்ந்து என்ன மிரட்டுறீங்களா? டேய், என்னோட நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கிறவங்களுக்கு தாண்டா இந்த இடம் பூங்காவனம். அதே நம்பிக்கை துரோகிகளுக்கு இது சுடுகாடுடா. நரசிம்மா, நீ என்ன சொல்ற? புரியல? விசுவாசமா இருக்கிறதுக்கு தாண்டா நாய்களை வளர்த்துறது. அதுவே விஷமா மாறினா அதுகளை உயிரோடவே விடக்கூடாது. அதனால நான் கொடுக்கறத வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்க உயிராவது மிஞ்சம். இல்லைன்னா நஷ்டம் உங்களுக்கு தான். உங்க 2 பேரோட உயிர் இந்த இடத்திலேயே போயிடும். நரசிம்மா, இத கண்டு பயப்படுறாரு நாங்க கிடையாது. உன்னை சந்திக்க வேண்டிய இடத்துல சந்திக்கிறோம். நாங்க ஒரு நிமிஷம். கடுகளவு உண்மை கூட இந்த இடத்தை விட்டு வெளியில போச்சுன்னா நஷ்டம் எனக்குத்தான். அதனால உங்களை உயிரோடையே விடுறதில்லடா. இந்த நரசிம்மன் அடிக்கணும்னா அந்த கிருஷ்ண பரமாத்மாவே நரசிம்ம எடுத்தாலும் இந்த நரசிம்மனை ஒண்ணும் பண்ண முடியாது. என்னங்க, கொஞ்சம் நில்லுங்க. உங்களை தேடி ஜூலின்னு ஒரு பொண்ணு வந்திருந்தா. வந்ததும் இல்லாம சகல உரிமையோட சமையல் கட்டுல இருந்து படுக்கார வரைக்கும் வரா. சொல்லுங்க, உங்களுக்கும் அவளுக்கும் என்ன உறவு, என்ன சம்பந்தம்? நீ எனக்கு பொண்டாட்டினா அவ எனக்கு வப்பாட்டி. இந்த வீட்டுல உனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை அவளுக்கு இருக்கு. இதுக்கு மேல அவளை பத்தி பேசுன உன்னை வெட்டி கூறு போட்டுருவேன். நீங்க என்ன 1000 முறை கூறு போடுங்க, அத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா உங்களை ஒருத்தி இந்த வீட்டுக்கு கூறு போட வந்தா அதை என்னால பார்த்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. நான் பத்திர கொலையா மாறிடுவேன். ஏண்டி, நீ என்ன படிதாண்டா பத்தினியாடி? காலேஜ் படிக்கல, ராஜாங்கிறவனை காதலிக்கல, அவன் கூட படுக்கல, கல்யாணத்துக்கு அப்புறமும் அவனை பார்க்காம இருக்க முடியறதுல வீட்டுக்கே வர சொல்லி அவங்க கூட சந்தோஷமா இருக்கல. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? அதுதான்டி நரசிம்ம. என்னடி உத்தமி மாதிரி நடிக்கிற? நான் ராஜாவை காதலிச்சது உண்மைதான். ஆனா நீங்க சொல்ற அளவுக்கு நாங்க கீழ்த்தனமா நடந்துக்கல. என் தாலி மேல சத்தியமா
கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி நான் எல்லளவு கூட உங்களுக்கு துரோகம் பண்ணலைங்க. என்ன நம்புங்க. என்னடி நீலி கண்ணீர் வெடிக்கிறியா? உத்தமின்னு நீ சொல்லி அழுவ, அதை நான் நம்புவனா? நீ ஒரு வேசிடி, நீ ஒரு விபச்சாரிடி. சத்தியமா சொல்றேங்க, என் வயித்துல வளர குழந்தை மேல சத்தியமா சொல்றேங்க, நான் உங்களுக்கு துரோகம் செய்யலைங்க. என்ன நம்புங்க. ஓஹோ, உன் வயித்துல குழந்தை வேற வளருதா? ஆமா, அந்த குழந்தைக்கு அப்பா யாரு? சத்தியமா சொல்றேங்க, இது இது உங்க குழந்தைங்க, உங்க வாரிசு, நம்ம குடும்ப வாரிசுங்க. நீ எனக்கு பொண்டாட்டியாவே நான் நினைச்சதே இல்ல. அப்படி இருக்கல, உன் வயித்துல வளர்ற கருவுக்கு நான் எப்படியே அப்பாவாக முடியும்? மரியாதையா உன் வயித்துல வளர்ற கருவை அழிச்சிடு. வேண்டாங்க, வேண்டாங்க. இது நமக்கு தெய்வமா பார்த்து கொடுத்த தெய்வ குழந்தைங்க, அதை அழிக்க நினைக்காதீங்க. உத்தமைகளுக்கு தாண்டி தெய்வ குழந்தையெல்லாம் பிறக்கும். உன்ன மாதிரி படி தாண்டி போனவங்களுக்கெல்லாம் பிறக்காதடி. நான் டாக்டரை கூட்டிட்டு வரேன், கருவை கலைக்க தயாரா இரு. வேண்டாங்க, உங்க காலை பிடிச்சி கெஞ்சி கேட்டுக்கிறேன். வேண்டாங்க. அழுடி, அழு, நல்லா அழு. ஆனா உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் அப்பன்னு மட்டும் சொல்லாத. ஏய், இது உன் குழந்தைன்னு சொல்லுடி. இதை அழிக்க நீ தயாரா இரு. நான் போயிட்டு டாக்டரோட வரேன். ஆண்டவா, இத்தனை நாளா எனக்கு நீ எத்தனையோ கஷ்டத்தை கொடுத்த, ஆனா இப்போ என்னால தாங்கிக்கவே முடியாத கஷ்டத்தை கொடுக்கிறியே. உனக்கு என் மேல பரிதாபமே இல்லையா? நீ கல்லுங்கிறதுனால உன் மனசு கல்லாவே போயிருச்சா? கஷ்டம்னா என்னன்னே தெரியாம வளர்த்த என் அண்ணனை மன நோகரம்படி பேச வச்சுட்ட. சந்தோஷமா வாழ வேண்டிய என் வாழ்க்கையை நீ கெடுத்ததனால கெடுத்தவனைய தாலி கட்டி கணவனா ஏத்துக்கிட்டு 1000 ஆசைகளோட கனவுகளோட அடி எடுத்து வச்சேன்னு வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் என்ன சித்திரவதை பண்ணிய அணு அணுவா சாகடிச்சுக்கிட்டு அதையும் சகிச்சுக்கிட்டு இந்த வீட்டுல வேலைக்காரியா வேலை செஞ்சுக்கிட்டு வெளி பார்வைக்கு புருஷன் பொண்டாட்டியா நடிச்சிட்டு இருக்கேனே. கட்டி அடிச்சவனே அந்த கருவுக்கு யாரு காரணம்னு கேக்குறா. இது இது உன் காதல விடலையா? உத்தமிய பார்த்து விபச்சாரின்னு சொல்றானே, இந்த படிய நான் ஏத்துதான் ஆகணுமா? இந்த அவளுக்கு வாழ்க்கையில நிம்மதியே கிடையாதா? ஆண்டவா, என்னடி ரெடியா? வேண்டாங்க, வேண்டாங்க, என் கருவாளுக்கு வேண்டாங்க. உங்களை நான் கெஞ்சி கேக்குறேங்க. அடியே, உன் நல்ல நேரம் ஊர்ல ஒரு டாக்டர் கூட இல்ல, அதனால உன்னையவே அழிக்கலான்னு முடிவு பண்ணிட்டு
உன்னை உயிரோட விட்டா உன் குழந்தை என்னோட வாரிசுன்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்திடுவ. அதனால உன்னை உயிரோடவே விட மாட்டேன். அடியே சாந்தி, உன்னோட உயிரோட விட்டா என் வாரிசுன்னு சொல்லி என்ன அவமானப்படுத்திடுவ. நீ சாகும்போது சில உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு சாவிடு. உன் அருமை காதல ராஜாவை கொன்னது நான். உன் அண்ணன் மூஞ்சல ஆசிட் வீசினதோ நான் தாண்டி. உன் அண்ணன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். நீயும் உன் அண்ணனும் சாவணும். என் கனவு கண்ணி சித்ராவோட நான் சந்தோஷமா வாழணும். அவளை தட்டி கேட்க யாருமே இல்ல. அவ உன் அண்ணன் செத்துட்டா அவ சிறகுடிந்த பறவை. அந்த பறவை என்னோட பாதுகாப்புல. என்ன எமனாலையும் கொல்ல முடியாது. உயிரோட வைத்தா இன்னும் பல பெண்களோட வாழ்க்கை நீ சீரழிச்சிருவேடா. நீ சீரழிச்சிருவ. நீ சாகணும்டா. அம்மா தாயே, என் புருஷனோட உசுரை நீதான் காப்பாத்தி கொடுக்கணும். என்னால என் புருஷன் நம்ம வாழவே முடியாது. எனக்கு என் புருஷன் வேணும். நான் உன்கிட்ட தாலி பிச்சை கேட்டு வந்திருக்கேன். என் புருஷ உசுரை நீதான் எப்படியாவது காப்பாத்தணும். நீ சக்தி உள்ள தெய்வமாதா. என் புருஷன் உசுரோட எந்திரிச்சு நடக்கணும்மா, நடக்கணும். காவிரியம்மா, ராஜகாளியம்மா, பாளையத்தாயம்மா, பங்காரு மாயம்மா, முத்துமாரியம்மா, பத்ரகாளியம்மா, முண்டக்கன்னியம்மா, எங்கள் சென்னியம்மா, குங்கும கோதைய, அன்னைய சோதைய, செந்தூர தெய்வானை, சிங்கார பூபதி, அன்னை விசாலாட்சி, சௌடாம்ப விருப்பாட்சி, சுந்தர நீலிய, சௌந்தர மாலினி, வள்ளியம்மா, எங்கள் அல்லியம்மா, தங்க செல்லியம்மா, செல்ல கொல்லியம்மா, ஆடி அங்காளம்மா, எங்கள் செங்காளம்மா, அருள் முப்பாத்தம்மா, அனல் விஸ்பாத்தம்மா, சிங்காரி ஒய்யாரி சங்கரி உமையம்மா, மண்மாரி பொன்மாரி செல்லாய சிலக்காய ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண் திறந்து பாரம்மா, வேறு துணை யாரம்மா. ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண் திறந்து பாரம்மா, வேறு துணை யாரம்மா. குத்தமில்லா ஒரு உத்தம நெஞ்சுக்கு சோதனைகள் எதுக்கு? அவர் கட்டிய தாலிக்கும் பொட்டுக்கும் பூவுக்கும் காவல் கொடு எனக்கு. நீதிக்கு கண் தந்து சோதிக்கும் துன்பத்தை நீ வந்து மாற்றிடம்மா. நொடியேந்தி பிச்சை கேட்கிறேன் அம்மா, மறுவாழ்வு உன்னை கேட்கிறேன். நொடியேந்தி பிச்சை கேட்கிறேன் அம்மா, மறுவாழ்வு
மன்னிச்சிருண்டா. என் புருஷன் உங்களை அவமானப்படுத்த கூடாதுன்னு தான் அன்னைக்கு உன்னை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னேன். உன்னை காயப்படுத்தணும்னு நான் நினைக்கலண்ணா. இந்த பாவிய மன்னிச்சிருண்ணா, என்ன மன்னிச்சிரு. சாந்தி தங்கம் வந்துட்டியாடா, வந்துட்டியாடா, நீதான்டா பேசுன வருஷம் முன்னாடி நான் அவமானப்படக்கூடாதுன்னு நீ சொன்னத நான் மறந்துட்டேன்டா. நீ நல்லா இருக்கியாடா? உன் வாழ்வு நல்லா இருக்கணுமா, நல்லா இருக்கணும். அண்ணா, என் வயிற்றுல வளர கருவை அழிக்க என் புருஷன் விஷத்தை வறுப்படுத்தி என்ன சாப்பிட வச்சுட்டான்னா. அப்படிப்பட்ட புருஷனே வேண்டான்னு அவனை கத்தியால குத்தி கொன்னுட்டானா, கொன்னுட்டேன். சாந்தி, என்ன காரியமா செய்துட்டு வந்திருக்க? ஐயோ சாந்தி, உன் வாழ்க்கை அழியக்கூடாதுன்னுதா என் வாழ்க்கைய பத்தி கவலைப்படாம உனக்காக வாழ்ந்தனே. ஐயோ சாந்தி, இப்ப உன் வாழ்க்கைய உன் பசனை நீயே கொண்டுட்டியேம்மா. ஐயோ சாந்தி, ஐயோ கடவுளே, கண்ணுக்கு கண்ணா வளர்த்த என் தங்கச்சிய என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டியே. ஐயோ சாந்தி, 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 மா என்ன சாந்தி, எங்கடா இருக்க? ஐயோ சாந்தி, அம்மா சாந்தி, அம்மா பாதம் காட்டி வளர்ந்த என் தங்க என்னை விட்டு போயிட்டாளே. ஐயோ சாந்தி, சாந்தி, ஐயோ நீ பட்ட வாங்கணும், உன்னை நான் வசந்த இடத்துல வச்சு பாக்குறேன். இந்த அண்ணனை விட்டுட்டு நீ தூரமான இடத்துக்கு போயிட்டியே. ஐயோ சாந்தி, இந்த அண்ணனை விட்டு உனக்கு போக எப்படிமா மனசு வந்தது? ஐயோ அம்மா சாந்தி, சாந்தி.
எழுந்திருக்க. அண்ணன் வளர்த்த உயிர் அவனுடனே சென்றதம்மா. அண்ணன் வளர்த்த உயிர் அவனுடனே செல்வதம்மா. மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள். அண்ணன் வாழ வைத்தேன் என்று அமைதி கொண்டார். இந்த நாடகத்தை ஆரம்பம் முதல் இறுதி வரை கண்டுகளித்த ஊர் பொதுமக்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் எங்கள் வளர்மதி நாடக மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நாடகத்திற்கு நன்கொடை வாரி வழங்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும், இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் பாதுகாப்பளித்த காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கும், எங்களுக்கு சிறந்ததொரு கதையை எழுதி கொடுத்து எங்களை சீரும் சிறப்புமாய் இயக்கிய என் ஆசான் மின்னல் வேகம் எம் சிவகுமார் அவர்களுக்கும், இணை இயக்குனராக பணியாற்றிய சிந்தனை துளி தாளை இரா சக்திவேல் அவர்களுக்கும், சிறந்த முறையில் இசையமைப்பு செய்து கொடுத்த சுருதி சுப்பு அண்ணன் அவர்களுக்கும், எங்களுடன் ஒத்துழைப்பு கொடுத்து நடித்த நடிகைகள் பிரியா, ராகினி, ராதியா ஆகியோருக்கும், மேலும் எங்களுக்காக இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த விழா குழுவினர் அவர்களுக்கும் இந்த வளர்மதி நாடக மன்றத்தின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி. சிறந்த முறையில் சீன் செட்டிங்ஸ் அமைத்து கொடுத்த வெங்கரையம்மன் சீன் செட்டிங்ஸ் அவர்களுக்கு எங்கள் வளர்மதி நாடக மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த மாதிரி ஒரு பேத்தா சீனு இது வரைக்கும் நான் பார்த்தே இல்லை. நானே கடைசி அழுதுட்டேன். சூப்பர் சீன். என்றும் வாழ்க வளர்மதி நாடக மன்றம். ஹலோ. 1964ஆம் ஆண்டு ஆரம்பித்த வளர்மதி நாடக மன்றம் இன்றுடன் 61 ஆண்டுகள் நிறைவடைந்து 62வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த வளர்மதி நாடக மன்றத்துக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்னும் பல படைப்புகள் அரங்கேற்றும் இந்த வளர்மதி நாடக மன்றம் நன்றாக வளர நான் வாழ்த்துகிறேன். ஒரே ஒரு ஆசையில் ஆரம்பித்து இன்று சிறகொடிந்த பறவை என்ற நாடகத்துடன் இந்த 62 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி இன்னும் பல படைப்புகள் இந்த அரங்கத்திலே நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாடகத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்த ஊர் பொதுமக்கள் மற்றும் ஊர் பெரியோர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. நமது சீன் செட்டிங், அப்புறம் நம்ம மியூசிக் டைரக்டர் சுரேஷ் சுப்பண்ணன், அப்புறம் நம்ம அனைத்துக்கும் மிக முக்கியமானவர் நமது அண்ணன் சிவகுமார் அவர்கள், அவருக்கும் மற்றும் இதுக்கு உறுதுணையாக இருந்த சக்திவேல் அண்ணன் மற்றும் போலீஸ் அதிகாரி ஐயா அனைவருக்கும் மிக்க 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 நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுபோல் இன்னும் நாடகம் இன்னும் சிறப்பாக நடைபெற வேண்டும். தாளாமுடியில் அனைவரும் அதுக்கு ஒத்துழைப்பு தரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நன்றி.
கண்ணால 100 வலை போடுகிற பொம்பள உள்ளூர ஊருதடி தேன் போல. கண்ணால 100 வலை போடுகிற பொம்பள உள்ளூர ஊருதடி தேன் போல. பாசமுள்ள பாண்டியர் பாட்டு கட்டோ பாவலு ஆட விளையாட நான் நேர ஆகட்டுமா கூட உன்னை கூட ஒரு மாலை போடட்டுமா. பாசமுள்ள பாண்டியர் பாட்டு கட்டோ பாவலு. சார் உங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவோம். எதுக்கு இன்னொரு தடவை சொல்கிறேன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இருந்தால் மீறப்படும்.